Question number 3. Show that the following points taken in order form an isosceles triangles னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஒரு இரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. A வந்து 5,4, B வந்து 2,0, C வந்து -2,3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நான் கிராஃபில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன 5,4. ஸோ இங்கே எங்கே இருக்குது 5, 4 இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இது என்னோட பாயிண்ட்டு A. நெக்ஸ்ட்டு 2,0 இது என்னோட பாயிண்ட்டு B. C இது ஓகேங்களா? அது எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஏபி பிசி சிஏ அது எல்லாத்தையும் நாம் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஏபி பாயிண்ட் 2 எடுத்துட்டேன். அதுக்கு டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா எழுதிட்டேன். அதில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 - 5 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 0 - 4 தி ஹோல் ஸ்கொயர். 2 - 5னா -3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -4 தி ஹோல் ஸ்கொயர். -3 ஸ்கொயர்னா 9, -4னா 16. ஸோ 9 + 16 25, √25 ரூட் எடுத்தால் -5ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு பிசி பியோட வேல்யூ சியோட வேல்யூ எடுத்து கண்டுபிடிக்கிறோம். டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் 4 ஸ்கொயர்டு -4 ஸ்கொயர்டு +3 ஸ்கொயர்டு. 4 ஸ்கொயர்னா 16 + 9 = √25. ஸோ 5 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு சியு ஏவோ எடுக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கிது 5 + 2 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 1 ஸ்கொயர்டு. 5 + 2னா 7 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஸ்கொயர்டுனாலும் 1 தான். ஸோ 49 + 1 50. ஸோ 50னா 2 × 25ன்னு கிடைக்கும். ஸோ 5 வெளியில் வந்துருமா? ஸோ 5 × 5 25. ஸோ 5 வெளியில் வந்துடும். ஸோ √2 தான் இருக்கும். ஸோ 5 × √2 அப்படின்னு கிடைக்கிது எனக்கு. ஸோ இங்கே வந்து ஏபி + பிசி ரெண்டையும் ஆட் பண்ணால் அது வந்து சிஏவை விட பெருசாக இருக்குது. ஸோ 5 + 5 இதோட வேல்யூ 5, இதோட வேல்யூ 5. ஸோ இதை ஆட் பண்ணால் 10. ஆனால் இது வந்து 5 √2 தான் இருக்குது. ஸோ இதுதான் பெருசாக இருக்குது. ஸோ ஏபி = பிசியா ரெண்டு ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் எ ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். அதாவது ஏதாச்சும் 2 ஆட் பண்ணால் அது வந்து தேர்டு சைடை விட பெருசாக இருக்கணும். பெருசாக இருந்ததுன்னா அது வந்து ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். அதை விட தேர்டு சைடை வந்து சிறுசாக இருந்ததுன்னா ஐசோசெல்ஸ் கிடையாது. அந்த மாதிரி. ஸோ அதுபடி பார்த்தா இது ஐசோசெல்ஸ் தான். இதுதான் கண்டிஷன். ஐசோசெல்ஸாக இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறக்கான கண்டிஷன். அதுபடி அப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ ஐசோசெல்ஸ்ன்னு நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் ஏ வந்து 6, -4, பி வந்து -2, -4, சி வந்து 2, 10ன்னு இருக்குது. ஸோ கிராஃபில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இது என்னோட ஏ, இது என்னோட பி, இது என்னோட சி. ஸோ இது மூணே ஆட் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இந்த ட்ரையாங்கிள் வந்து ஐசோசெல்ஸாக இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி எடுத்துட்டா பாயிண்ட் ஏபி டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணால் -8² ப்ளஸ்ஸு -4 + 4 கேன்சல் ஆகிருச்சுன்னா 0, 0 ஸ்கொயர் 0 தான். ஸோ 8 ஸ்கொயர்னா 64. ஸோ இதுலேருந்து ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 8, 8 8 64. ஸோ 8. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிசி கண்டுபிடிக்கிறேன். பிசிக்கான வேல்யூ இது, சிக்கான வேல்யூ பாயிண்ட் பிக்கான வேல்யூ இது, பாயிண்ட் சிக்கான வேல்யூ இது. ஸோ எகெயின் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது √2 - -2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10 - -4 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கிது. ஸோ -2னா 2 + 2 4. ஸோ 10 + 4 14. ஸோ 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் 14 ஸ்கொயர்டா. ஸோ 16 + 196 212 √212 கிடைக்கிது. இதுலேருந்து இந்த வெளியில் எடுத்தால் 253 கிடைக்கிது. ஸோ இது என்னோட பிசியோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிஏ 2, 10, 6 -4 இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்து நான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6 - 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -4 - 10 தி ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ 4 ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு -14 தி ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இது பண்ணால் 16 + 196 212 √212ன்னு கிடைக்கும். ஸோ ரூட்லேருந்து வெளியெடுத்தால் 2 √53 கிடைக்குது. ஸோ இது ஈக்குவலாக இருக்கா? ஸோ பிசி + சிஏ வந்து இரண்டும் ஈக்குவலாக இருக்குது.
அது வந்து எதை ஆட் பண்ணும்போது என்ன இருக்குது, சிஏ விட பெருசாக இருக்குது. ஸோ 2√3 ப்ளஸ்ஸு 8 அண்டு 2√53 ரெண்டே ஆட் பண்ணால் இதை விட பெருசாக இருக்குது. ஸோ பிசியும் சிஏயும் ஈக்குவலாகவும் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் எ ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஏதாச்சும் 2 சைடை ஆட் பண்ணால் அது வந்து தேர்டு சைடை விட பெருசாக இருக்கணும், அது ஒரு கண்டிஷன். ப்ளஸ்ஸு நம்ம ஏதாச்சும் ஒரு 2 சைடு ஈக்குவலாகவும் இருக்கணும், அது செகண்ட் கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து ஐசோசெல்ஸ், இல்லாட்டி ஐசோசெல்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதைப்படி பார்த்தா இது ஐசோசெல்ஸ்ன்னு சொல்லி எழுதிட்டோம், ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன்.